வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் a root of 6x power 5 minus x power 4 minus 43x power 3 plus 43x square plus x minus 6 equal to 0. இது ஒரு reciprocal equation. ஸோ reciprocal equationனாவே x power 5 ஸோ 5 root வரும். இங்கே 6 இங்கே -6 minus plus minus so second type. So second type நால 1 is the one of the root. Okay, 1 is the one of the root of this equation. So உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இப்போ -6 இருக்குங்களா, ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்க, 1 2 3. ரெசிப்ரோக்கல்ங்கும் போது 1/1 1/2 1/3 எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். இது எல்லாமே இதோடைய ரூட்ஸாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவே, ஆல்ரெடி +1ங்கிறது ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம 2-ஐ வந்து இதோடைய ரூட்டானு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகே, 6 minus 1 minus 43 1 minus 6. Okay, so 2-ஐ செக் பண்ணி பார்த்துடலாம். 0 6 இங்கே வரும், மல்டிபிள் பண்ணால் 2 into 6 12. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ -1 + 12 11 into 2 22. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 1 minus 21. மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு -42. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு +1 இங்கே 2 1 + 2 3 2 into 3 plus 6 0. So 2 is the one of the root. அது reciprocal போது அதோடைய reciprocalம் அதனுடைய root. So 1/2 is the one of the root. A is the correct answer. Next 18 already நம்ம solve பண்ணிட்டோம் இந்த question. 19. Thus is the necessary condition for the roots of the equation x cube plus bx square plus qx plus r equal to 0 to be in harmonic progression கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் கொடுக்கும்போது இதில் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இஸ் நத்திங் பட் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் கியூபாக இருக்கா, இது ஆருக்கு மாறும். ஓகேவா, அதாவது ஆர் எக்ஸ் கியூப், QX QX ஸ்கொயர்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு PX + 1 = 0. ஓகே, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுங்கிறது இதோடைய ரெசிப்ரோக்கல் தான், ஹெச்பியோட ரெசிப்ரோக்கல் தான், ஹார்மோனிக் ப்ரோக்ரஷனோட ரெசிப்ரோக்கல் தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். நமக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தெரியும். இங்கே 3 ரூட்ஸ் இருக்குன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலாம் இதோடைய ரூட். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்கா, மைனஸ் போட்டு அதோட கோஎஃபிஷியன்ட் எழுதி கீழே எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம், -q/r. ஸோ மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 ஆல்ஃபா = -q/rன்னு வரும். ஸோ ஆல்ஃபா = -q/r. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 minute. இந்த ஈக்குவேஷனில் நம்ம -q/3r சப்ஸ்டியூட் பண்ணலாம். q into -q/3r ஸ்கொயர் ப்ளஸ் p into -q/3r ப்ளஸ் 1 = 0. ஓகே, ஸோ இது கியூபுங்களா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், -q³/27, ஆர்ஆர் கேன்சல் ஆனால் r² கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், சாரி
ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ QQ divided by 9R square plus மைனஸ், சரி இந்த இடத்துல மைனஸ் வரும், இது எழுதிடலாம். மைனஸ் QQ 27R square plus QQ 9R square minus PQ divided by 3R plus 1 equal to 0. ஸோ இப்போ நம்ம டினாமினேட்டர் எல்லாத்தையும் சேமாக மாற்றணுமா? 27R ஸ்கொயர் அதால் மல்டிப்ளை பண்ணிடலாம். 27R ஸ்கொயரால் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தால் 27R ஸ்கொயர் வரும். ஸோ 27R ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவேஷனுக்கு ரைட் சைட் போகும்போது 0 ஆகிடும். ஓகேங்களா? எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 27 மைனஸ் QQ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே 3, இங்கே 3னா 27 வருமா? மைனஸ் QQ ப்ளஸ் 3 கியூப் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 2Q ப்ளஸ் 2Q மைனஸ் இங்கே 9PQR. ஏன்னா இங்கே 3R இருக்கும்போது 9Rஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஓகே, ப்ளஸ் 27R ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்மேட்டு எந்த இடத்துல வந்துருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம்மு. 20th question. Solving the equation x power 4 plus 4x cube plus 5x square plus 2x minus 2 equal to 0, of which one root is minus 1 plus root of minus 1, then the other roots are. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டு. ஸோ இதோட கான்ஜுகேட் ஒன் ஆஃப் த ரூட்டா. ஸோ மைனஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 1ன்னு வரும். ஸோ எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரொசீஜர் படி தான் போடணும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், ஓகே, ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிடும். 1 ஸ்கொயர், பீட்டாங்கிறது உள்ளே இருக்கிறது ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் 1 தான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 2. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 2. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் 4 ஆகிடும் ப்ளஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகே, 2x கியூப் வரும். இதை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 3x ஸ்கொயர், 2x கீழே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2xஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் மைனஸ் மைனஸ். ஓகே, இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் 2x, நெக்ஸ்ட்டு மைனஸ் 2. ஸோ மைனஸ் 1ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2. ஓகே, எல்லாம் கேன்சல் பண்ணால் 0. ஸோ இந்த கொஷின் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1. இதுக்கு ஃபேக்டர்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாமா? மைனஸ் 1 ஈக்குவல் 2. ஓகே, ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு
minus bங்கிறது அங்கே 2 plus or minus root of b square 4 minus 4ac 4 இங்கே a 1 c minus 1 so 4 divided by 2a. So what we get? Minus 1 plus or minus, okay, 2 common எடுத்துட்டோமா, so 2 root 2, okay, இதுதான் answer. So minus 1 plus or minus root 2 is the correct answer. Okay, next. By eliminating the arbitrary function from z equal to e power ny pi of x minus y, the partial differential equation is. So first வந்து z வந்து y பொறுத்து differentiate பண்றோம். dou z by dou y. So differentiate பண்ணா n into e power ny uv மெத்தட்ல differentiate பண்ணோம். Okay. pi of x minus y அப்படி எடுத்துக்கணும். Okay. Next plus pi differentiate பண்ணும்போது என்ன கிடைக்கும்? minus 1. Okay. Pi dash of x minus y into e power ny. Okay. Next dou z by dou x வச்சு கண்டுபிடிக்கும் போது இது வந்து நம்ம பாசிட்டிவ் அதாவது கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோம். e power ny கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு pi dash of x minus y, x வந்து 1. Okay. dou z by dou x qன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது p. Okay. ஸோ அப்போனா p equal to நம்ம என்னன்னா இந்த equation 2. ஓகே, equation 2ல இருந்து நம்ம dou z by dou p equal to n into e power ny pi of x minus yன்னு இருக்குங்களா? ஓகே, இப்போ pi of x minus y என்ன? சேம் z n z. ஓகே, மைனஸ் இந்த pi dash of x minus y e power இது பார்த்தீங்கன்னா அப்படியே q மைனஸ் q. ஸோ இதில் இருந்து ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது? B தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் the general solution for the partial differential equation of the type f of p, q is. இது ஒரு Clairaut's equation. f of p, q equal to 0. So இந்த format வந்தாவே z equal to ax plus by plus c when f of p, b equal to 0. So இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். p, q வந்து f of a, b equal to 0 தான் வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்லாம் வராது, இது ஒரு இந்த ஃபார்மேட் தான் வரணும். So next question, match the correct solution to the given partial differential equation. Okay, dou z by dou y equal to 0 வருது. அப்படின்னா y வராத பார்ட் எது? இதில் y வருது, இதில் y வருது. ஸோ இது வராது, இதுலேயும் y வருது, இது எதுவுமே வராது. 3, இதுக்கு 3. அது dou square z by dou y square ஒன்லி ஒன் டைம் வந்து y வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஒன் டைம் ஒய் இங்கே வந்துருக்கு. இது ஒரு ஃபங்க்ஷன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு போனீங்கன்னாவே எஃப் டேஸ் ஆஃப் ஒய், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஒய்னே தான் வரும். ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஃபங்க்ஷன் வந்துருக்கிறதுனால இதுவும் வராது. ஸோ ஒன்று தான் கரெக்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் சிமிலர்லி இதே ஃபார்மேட் தான் இருக்கா? ஸோ இந்த இது. ஓகே, ஸோ பாருங்கள் 3
1, 4, 2. A is the correct answer. Match the corresponding complementary function for the given differential equation. First A பாருங்க A வை solve பண்ணலாம். d square plus 2d plus 1. ஸோ இது என்னது, இதை வந்து நம்ம செப்பரேட்டாக பிரிக்கலாம். 1, 2. ஸோ 1 into 1. ஸோ d plus 1, d plus 1. ஓகே, ஸோ சேம் -1 வந்து இதனுடைய ரூட் சேமாக வந்தால் e power mx mx plus a plus bxன்னு வரணும். ஸோ 3 தான் ஏக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு d ஸ்கொயர் மைனஸ் 4, d ஸ்கொயர் மைனஸ் 4ங்களா, b d ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட்னு வந்தால் இ பவர் m1x ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் m2x. ஸோ இந்த ஃபார்மேட் எங்கே இருக்குது, 1ல். ஸோ இது 3, நெக்ஸ்ட்டு 1. ஓகே, ஃபஸ்ட்டு 3, அடுத்தது 1. இது பாருங்கள், d ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 5. ஸோ 5, 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு d கண்டுபிடிச்சிடலாம். டியில் பாருங்கள் 12, 7. ஸோ 3 into 4 ஸோ 3, 4 எங்கே வருது, 2ல் தான் வருது. டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். ஸோ ரிமைண்டர் சிக்கு. ஸோ 2, 4. Answer B. The particular integral of d square plus d plus 1 multiple y equal 5x square. ஸோ d ஐ கண்டுபிடிக்கலாம். 5x square வரும்போது கீழே இதை வந்து நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். d ஸ்கொயர் 1 plus d plus d ஸ்கொயர் இன்ட்டு 5x ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 plus d ஹோல் இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா 1 minus d plus b ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை எழுதலாம். 1 plus d plus d ஸ்கொயர் inverse 5x square. Okay, 1 minus d plus d whole square 5x square plus d plus d square whole square 5x square. இது மட்டும் இதெல்லாம் நம்ம ரிமைனிங்லாம் 0 ஆகிடும். ஸோ 1 5x ஸ்கொயராக மல்டிபிள் பண்ணால் இங்கே ஒரு 5 விட்டுட்டோம், சாரி, 5x square 1 into 5x square 5x square minus 1 time differentiate பண்ணும்போது 10x square 10x sorry 1 minus d plus d square plus d plus d whole square etc 5x square multiple இது multiple பண்ணால் 1 into 5x square 5x square minus differentiate பண்ணும்போது 10x plus இங்கே ஒரு minus 10. ஓகே, ஸோ இங்கே ஒரு d ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஒரு ப்ளஸ் 10 வரும். இது எதுவும் கேன்சல் ஆகிடும், இதெல்லாம் 0 ஆகிடும். ஸோ ஆன்சர் 5x square minus 10x. C is the correct answer. By dx square minus y equal to 0 is. ஸோ இது என்ன மெத்தட், m square minus 1 equal to 0 வருது. ஸோ m equal to plus or minus 1 different roots. ஸோ different rootsனால் இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ இதுதான் கரெக்ட். C.